வணக்கம் நம்மளே. மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விஷயத்துல நம்ம எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விச் இஸ் ஃபால். இது ஏன் குறிப்பா சொல்றேன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு ட்ரெண்ட் இருக்குது. நெறைய வயது முதிர்ந்தவங்க வந்துட்டு வீட்ல தடுக்கி விழுந்துறாங்க, அடிபட்டுருது, ஒரு ஃப்ராக்சரோட வராங்க. ஸோ இந்த மாரி இத நம்ம எப்படி அவாய்ட் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மழைன்னு இல்லாம ஜென்ரலாவே வயசு ஆக ஆக வந்துட்டு ஒரு சேலஞ்ச் இருக்குதுங்க. என்னன்னா, வி வில் மிஸ் தி பேலன்ஸ். அது ஏஜ் ஆகும்போது நம்மளோட ஃபால் பிரிவென்ட் பண்ற அந்த பேலன்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கான மெக்கானிசம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருது. நம்ம இந்த பேலன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இயர், ஒண்ணு ஐஸ், 3வது ஜாயிண்ட். இந்த 3ல இருந்து தான் பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. நம்ம எங்க இருக்கோங்கிற அந்த ஓரியன்டேஷன் கிடைக்குது. ஸோ நீங்க தடுக்குனா கூட அந்த ரிஃப்ளெக்ஸ்ல நீங்க டக்குன்னு பேலன்ஸ் பண்ணிருவீங்க. பட் ஏஜ் ஆகும்போது இதெல்லாம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் ஸ்லோ ஆகுது. ஜாயிண்ட்லேருந்து போகிற அந்த ப்ரோப்ரியோசெப்ஷன் சொல்லுவோம். நீங்கள் எங்கே இருக்கீங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கம்மியாகிறதுனால அவங்க ஈஸியாக விழுந்துடுறாங்க. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு 80 வயசு பாட்டி நான் லாஸ்ட்டாக பார்த்தவங்க அவங்க ஒரு பெட்ரூமுக்கு போகும்போது 2 கையில் தண்ணி பாட்டில் அவங்க யூஸ்வலி ஹஸ்பண்டுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று கொண்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே வந்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து எடுத்து சொல்கிறதா இருந்ததுன்னா சிம்பிள். 2 கையிலயுமே எந்த ஆப்ஜெக்ட்டையும் எந்த ஜாபையும் பண்ணாதீங்க. when you become older. உங்க ரிஃப்ளெக்ஸ் நல்லா இருந்தா ஓகே. ரிஃப்ளெக்ஸ் கம்மியா இருந்ததுன்னா ட்ரை டு கீப் ஒன் ஹேண்ட் ஃப்ரீ. ஸோ தடுக்கி விழுந்தா கூட பிடிக்கிறதுக்கு கிராப் பண்றதுக்கு யூ வில் ஹேவ் அ ஃப்ரீ ஹேண்ட். 2வது பேலன்ஸ் ட்ரைனிங்க. இது நம்ம ஊர்ல ரொம்ப 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 நெக்லெக்டட் கண்டிஷன். ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபால் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய கேம்பெயின். அதை நம்ம இந்தியாவில் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறதில்ல. பட் அப்ராடில் அதை பெரிய சீரியஸாக பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கீழே விழுகாமல் இருக்கிறது எப்படி, அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணலாம், எப்படி பேலன்ஸை கொண்டு வரலாங்கிறது தான் இட்ஸ் அ ட்ரைனிங் ப்ரோக்ராமாகவே பண்ணுறாங்க. ஒரு 6 to 8 வீக்ஸ் ப்ரோக்ராமாகவே தேர்றான். அதில் பார்த்தீங்கன்னா ஒத்த கால நிற்கிறது அண்ட் சடன் எக்ஸசைஸ் அதர். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ மேலே அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வி ஹாவ் அன் எக்ஸசைஸ் வீடியோ ஃபார் தி எல்டர்லி. அவங்க வீட்டில் வயது முதிர்ந்தவங்க இருந்தாங்கன்னா இந்த கீழே விழுகாமல் இருக்கிறது எப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ கிளிப்பிங்குமே நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் ஃபாலோ தட். 3வது பார்த்தீங்கன்னா வாக்கர்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸுங்க. சரி, அவங்க வீட்டில் நடக்கிறாங்க, ரொம்ப தள்ளாடுறாங்க, அடிக்கடி கீழே விழுறாங்க பட்சத்தில் இட்ஸ் பெட்டர் ஃபார் தம் டு யூஸ் அ ஸ்டிக் ஆர் அ கேன். வாக்கர் கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் இருக்குன்னா ஸ்டிக்கு கொடுத்துருங்க. அதுலேயுமே சிங்கிள் ஹோல்டர் இருக்குது, ட்ரிபிள் ஹோல்டர் இருக்குது. அது உங்கள் சாய்ஸ். ட்ரிபிள் ஹோல்டர் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் த சிங்கிள் ஹோல்டருங்க. 3வது பார்த்தீங்கன்னா அவங்க மெடிகேஷன்ஸ். அவங்க குறிப்பாக ஏதாவது மாத்திரை சாப்பிடுவாங்க, அது மயக்கம் வர்றது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதோட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க அடிக்கடி விழுகிறாங்க டாக்டர், இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமாங்கிறத ஒரு தடவை டபுள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைனலி இஸ் உங்கள் வீட்டை நீங்கள் அவங்களுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 2 o'clock 3 o'clock யூரின் போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நிறைய பேர் கீழே விழுகிறாங்க, அடிபடுறாங்க, ஒரு ஃப்ராக்சரோடு வராங்க. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் லைட் வச்சுக்கோங்க. அவங்க தூங்கினா கூட சில பேர் தூக்கம் வரும்போது நைட் லைட் போட்டாங்கன்னா தூக்கம் வராது. பட் அட்லீஸ்ட் ஃப்ளோர் லெவல் லைட்டிங் ஒன்று வச்சுக்கலாம். அண்ட் டாய்லெட்ஸை எப்பயுமே உள்ள க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே லேட்ச் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணால் போதும். ஏன்னா அவங்க கீழே விழுந்தால் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, அவங்க ஏஜ் ஆகும்போது ஐல அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாது. குறிப்பாக நம்ம டாய்லெட் கமோட்ஸ் பார்த்தீங்கன்னா, தரையில் இருக்கிற அந்த கலரும் கமோட் கலரும் ஒரே கலராக இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாது. அந்த கமோடில் உட்காராங்கன்னு நினச்சி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் ஹாஸ் பெட்டர் டு ஹேவ் கான்ட்ராஸ்ட் கலர். உங்கள் தரை வெள்ளையாக இருந்ததுன்னா கமோடு கருப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க உட்காரும்போது கொஞ்சம் பெட்டர் அலைன்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கமோட்ஸ் சைடில் அந்த ஹேண்டில்ஸ் அது பிடிச்சி எந்திரிக்கிறதுக்கு. ஏன்னா அகெயின் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் டைம் பார்த்தீங்கன்னா, எந்திரிக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே வந்துடும். ஸோ கமோட் சைடில் அந்த ஹேண்டில்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இது ஈஸிலி நிறைய ஷாப்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு நாள் வேலை தான் அது. தே வில் கம் அண்ட் ஃபிக்ஸ் இட் இன் யுவர் ஹோமுங்க. அண்ட் மாடி படிக்கட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, மாடி படிக்கட்டு அவங்க ஏறுறவங்களா இருந்தாங்கன்னா, அந்த ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் அந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷனில் அவங்க அது பெருசாக தெரியாது. அகெயின் நம்ம கால் வைக்கிறோன்னு தைரியம் வச்சுருவாங்க. பட் அவங்க ஸ்லிப் ஆகி இடறி விழுந்துருவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அ டார்க் லைன். நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் லைன் இருக்கும் ஒரு படியோட எட்ஜ்லையுமே. ஏன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கறதுக்காக தான். இது எல்லாமே வேர்ல்ட் லெவல் ஸ்டாண்டர்டைஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபால்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அதில் இது எல்லாமே இருக்குது. இதை நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணோன்னா அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற எல்டர்லி வயசானவங்க, நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியவங்க, இவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபால் ஃப்ரீ சொசைட்டி வச்சுக்கணும். அவங்க ஆல்ரெடி இந்த ஏஜில் ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன், அவங்க சேலஞ்சஸ் ஜாஸ்தி. அவங்களுக்கும் சரி, அவங்க டிபெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க பசங்களுக்கும் சரி, the challenges are too much actually. இது கீழே விழுந்துறாங்களோ, ஒரு சர்ஜரி நடந்துச்சுனாலோ, the challenges is going to be even more superior. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது பெட்டர். ஏன்னா சர்ஜரின்னு போகிறாங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த ஏஜில் அவங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணி அவங்க திருப்பி பேக் டு நார்மல் கொண்டு வரது இட்ஸ் அ மேஜர் ப்ரொசீஜர் இட் செல்ஃப். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ
ப்ளீஸ் டூ ஃபாலோ த டிப்ஸ் விச் இஸ் சஜஸ்டட் ஹியர். அந்த எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வில் மேக் திஸ் சொசைட்டி அ ஃபால் ஃப்ரீ சொசைட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கலாக நம்ம சொசைட்டி டிசைன் பண்ண ஒரு சர்டன் ப்ரோட்டோகால்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வீட்டு வைத்தியம் மாதிரி இல்லை சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எப்படி ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியாஸும் சஜஷனும் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை ஃபியூச்சர் வீடியோஸ்லையோ நாங்கள் அந்த கம்யூனிட்டி கொண்டு போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வயதானவங்களுக்கு, அந்த எல்டர்லி ஹோம் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் போய் சேரட்டும். அண்ட் வில் ட்ரை டு ஹெல்ப் அவர் சொசைட்டி பெட்டர்.